முழு காசாவையுமே உணவுகளால் நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு உணவுகள் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றால் ரஃபா பார்டரை நீங்கள் திறக்க வேண்டும், கரேம் அபு ஷலேம் பார்டரை நீங்கள் திறக்க வேண்டும். தரை வழியாக மட்டும்தான் இந்த உணவுகளை கொண்டு போக முடியும். வான் வழியாக உணவுகள் போடுவது என்பது எந்த விதமான பஞ்சத்தையும் நீக்காது, மக்களுக்கு தொல்லை தரக்கூடியது. அந்த வான்வழி உணவு போடுகிற பேரில் மக்களில் உடம்புகளில் தலைகள் அது விழுந்து மக்கள் கொல்லப்படுவதுதான் நிகழ்கிறதே தவிர எந்த விதமான ஒரு நலவும் அங்கே நடக்கவில்லை. எனவேதான் நீங்கள் பஞ்சத்தை தடுக்க வேண்டும் என்றால் பார்டர்களை திறந்துருங்க. யாரும் உணவு தர வேண்டிய அவசியம் இல்லை. முழுவதுமாக காசாவை உணவுகளால் நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஐநாவினுடைய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அல்-அக்ஸா தியாகிகள் மருத்துவமனையினுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்பாவி மக்களுடைய குழந்தைகள் பால் குடித்து விடக்கூடாது என்பதற்காக அவற்றையும் தடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. குழந்தைகளுக்கு பால் இல்லை, மக்களுக்கு மருந்துகள் இல்லை, குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து தடைகளை விதித்து தடுத்துக் கொண்டிருக்கிறது என்கிற அறிக்கைகளை பாலஸ்தீனத்தினுடைய மருத்துவமனைகள் தொடர்ந்து வெளியிடக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீன கைதிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக இன்றைக்கு ஐநா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா ஐநா வருடாந்தம் பாலியல் வன்கொடுமை தொடர்பான அறிக்கைகளை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கை இந்த ஆண்டு இறுதியிலே வெளிவருகிற போது இஸ்ரேலை எச்சரிக்கை பட்டியலில் ஐநா வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் தன்னுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பெண்கள், பாலஸ்தீன குழந்தைகள், பாலஸ்தீன சிறுமிகள் பிளஸ் பாலஸ்தீன இளைஞர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிற காரணத்தினால பாலியல் வன்கொடுமை குறித்த வருடாந்திர அறிக்கையில எச்சரிக்கை பிரிவில் இஸ்ரேலை நாங்கள் சேர்க்க வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாகவே செய்தி வெளியிட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். காசாவுக்குள்ள கொள்ளுகிறார்கள், அழிக்கிறார்கள், தாக்குகிறார்கள் என்பதை மட்டும்தான் தொடர்ந்து நம்ம செய்திகளாக பார்த்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது அதிர்ச்சிகரமானது. அந்த அறிக்கையில் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள், கற்பழிக்கிறார்கள், பாலஸ்தீன பெண்களையும் பாலஸ்தீன சிறுமிகளுடைய கற்புகளை சூறையாடுகிறார்கள் இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளை பகிரங்கமாகவே ஐநாவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது சகோதரர்களே.